அதாவது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களில் வவுனியாவை தவிர்ந்த மற்ற 4 மாவட்டங்களும் கரையோர மாவட்டங்கள். அந்த மாவட்டங்களுடைய கரையோர பிரதேசம் அரசு காணியாக பிரகடனப்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் இறுதியில் நடக்கப் போகின்றது. வடகிழக்கிலே தமிழ் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறோம். 3 மாதத்துக்குள்ளே காணி தங்களுடையது என்பதை உறுதிப்படுத்தவும் கூட முடியாத இடத்திலே பலர் இருக்கிறோம். இன்றைக்கு காலையில் 11 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் பிரதமருடைய தலைமையிலே காணி அமைச்சர் லால்காந்தவும் காணி உப அமைச்சர் பிரதி அமைச்சரும் செயலாளரும் வேறு வேறு நிர்வாகத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அரசு தரப்பும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டது. அதில் பிரதமர் தெளிவாக இந்த 28ஆம் தேதி மார்ச் மாதம் வெளிவந்த கெசட் வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக அது சம்பந்தமாக அடைந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் விமர்சனங்களை நிவர்த்தி செய்கிற வகையிலையும் அதுக்கு ஒரு இறுதி முடிவு எடுக்கிறதுக்கமான ஒரு கூட்டம் பண்ணதை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்துகிற இடத்துல அந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாகத்தான் விசேஷமாக பேசப்படும். அந்த வகையிலே நாங்கள் தெளிவாக அரசாங்க தரப்புக்கு சுட்டிக்காட்டுவேன் என்றால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் 3 மாத காலவாசம் வழங்கியிருக்கு. அந்த 3 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணி குறித்த அந்த உட்பட்ட மக்கள் தங்களுடைய உரித்தை உறுதிப்படுத்தாத பட்சத்திலே அந்த காணிகள் அனைத்துமே அரசு காணியாக பிரகடனப்படுத்தப்படும். அந்த வகையிலே வடகிழக்கிலே தமிழ் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறோம். ஏனென்றால் நல்ல தடவைகளாக இடம்பெயர்ந்து தங்களுடைய ஆவணங்கள் அனைத்தையும் இழந்து போயிருக்கிறோம். அத்தோடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக கூடுதலாக வடக்கு கிழக்கம் இருந்தது. அந்த வகையில் ஒட்டுமொத்த வீடுகளே அள்ளி கடலுக்குள்ளே சென்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த 3 மாதத்துக்குள்ளே காணி தங்களுடையது என்பதை உறுதிப்படுத்தவும் கூட முடியாத இடத்திலே பலர் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளிநாட்டில் இங்கே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு சரி சமமாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் தங்களோட காணி என்பதை உறுதிப்படுத்துவதற்கு பிரமணே 3 மாத காலாவசம் பண்ணதை சாத்தியமே. அதுக்கு மேலாக அவர்களில் பலர் ஆவணங்கள் வச்சிருந்தாலும் கூட அவர்கள் இங்கே வருவதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் வெளியேறினதே இங்கிருந்து தப்புவது. தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் சந்தேகங்கள் அரசு தங்கள் மீது சந்தேகங்கள் வச்சிருந்த ஒரு பின்னணியில் தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடிக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஆவணங்கள் இருந்தாலும் கூட அந்த ஆவணங்களை இங்கே கொண்டு நிரூபிக்கிறதுக்கும் அவர்களுக்கு தடைகள் இருக்கின்றன. பயங்கரவாத தடுப்பு சட்டம் இப்போ அமலில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தங்களுடைய பாதுகாப்புன்றதை உறுதிப்படுத்த முடியாத நிலை. இது எல்லாமே இறுதியிலே வடகிழக்கில் இந்த கரையோர நிலப்பரப்பு, அதாவது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களில் வவுனியாவை தவிர்ந்த மற்ற 4 மாவட்டங்களும் கரையோர மாவட்டங்கள். அந்த மாவட்டங்களுடைய கரையோர பிரதேசம் அரசு காணியாக பிரகடனப்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் இறுதியில் நடக்கப் போகின்றது. ஆகவே இது ஒருபோதிலும் ஏற்க முடியாத என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பேசினோம். அந்த இடத்துல பிரதமர் தெளிவாக சொன்னார், அரசாங்கத்துடைய நோக்கம் காணிகளை பறிக்கிறதல்ல, மாறாக காணிகளை மக்களிடம் உறுதிப்படுத்துவதும் மக்களிடம் கொடுப்பதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை முழுமையாக அங்கீகரிப்பது. ஆகவே உறுத்துகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு முழுமையாக சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் நாங்கள் யோசித்ததை தவிர மாறாக காணியை பறிக்கிறது அல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டினோம். ஆனால் இந்த சட்டம், அவர்கள் இந்த வர்த்தமானி அறிவித்திருக்கிற இந்த சட்டம்
காணியை பறிக்கின்ற ஒரு சட்டமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதை அரசாங்கம் இறுதியில் வந்து ஏற்றுக்கொண்டது. அதாவது இந்த சட்டமூடாக இந்த பிரச்சனையை அணுகிறதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள், சந்தேகங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றதை அவர்கள் கொள்கையில் வந்து இல்லை ஏற்றுக்கொண்டது. அந்த வகையிலே இறுதி முடிவாக காணி அமைச்சு தங்களுடைய அமைச்சினுடைய நிர்வாகத்தில் உறுப்பினர்களோடையும் பேசி அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளை வந்து காணி அமைச்சர் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறதாக தங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் முன்வைத்த வாதங்கள் அரசு தரப்பால் நிராகரிக்க முடியாமல் போனது என்பது தெளிவு. அந்த வகையிலே இந்த அரசாங்கம் வரப்போன்ற பாராளுமன்ற அமர்வில் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெறுவது தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு தீர்வும் கிடையாது. இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு இந்த அரசாங்கம் வடக்கிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய உண்மையான எண்ணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய காணி பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் அங்கு ஒரு செயற்குழுக்களை நியமித்து, மாவட்ட ரீதியான செயற்குழுக்களை நியமித்து அதில் அரசு தரப்பும் நாங்களும் கூட பங்கேற்று இந்த மக்களுடைய இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகளை முழுமையாக விளங்கி கொண்டு அதுக்குரிய தீர்வுகளை அடையாளப்படுத்தினதுக்கு பிறகு, அதாவது ஒரு நபர் தனக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து அந்த கமிட்டிக்குள்ளே கொண்டு சென்று அதில் தனக்கு இதுதான் தன் காணியை நிரூபிக்கிறதுக்கு வந்து உறுதி இல்லாவிட்டாலும் வேறு விதமாக வந்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை சரியாக உறுதிப்படுத்தி அந்த செயற்குழுவில் இருந்து இது உங்களுடையது என்ற ஒரு உறுதி இல்லாட்டி ஒரு வாக்குறுதியை, எழுத்து மூலமான வாக்குறுதியை பெற்று